வணக்கம் நேர்களே, இன்றைய நேர்காணலில் நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். வித்தியாசமான ஒரு ஆளை தான் நாங்கள் நேர்காணல் செய்ய போகிறோம். அதாவது வந்து சமூகத்தில் எல்லா தொழிலுக்குமே அங்கீகாரம் இருக்குது. அதே மாதிரி இவங்களும் தங்களோட தொழிலுக்கான அங்கீகாரத்துக்காக நிறைய புரட்சிகள் எல்லாம் செய்திருக்கணும். அந்த சமூகம் சார்பாக ஒரு பிரதிநிதியை நாங்கள் இன்றைக்கி நேர்காணல் செய்ய போகிறோம். திருடன் வணக்கம் புலியாண்டி அவர்களே. வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. ஆனால் தம்பி, நான் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னத்துக்காக? ஏனெண்டா ஒரு டாக்டரை நீங்கள் டாக்டர் என்று சொல்றே இல்லை, டாக்டர் தான் சொல்றீங்க. ஒரு இன்ஜினியரை நீங்க இன்ஜினியர்னு சொல்றே இல்லை, இன்ஜினியர் தான் சொல்றீங்க. அப்ப நீங்க எங்களை எப்படி சொல்லணும்? ஓ, நீங்க அந்த டர் போட்டு சொல்லணும். மரியாதையா கேட்கணும் நம்பியா, மரியாதை. மன்னிச்சு கொள்ளுங்க. அந்த எடிட்டிங் எல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியும், வந்த வேலையை மட்டும் பாருங்க. சரியா? ஓகே. வணக்கம் திருடர் புலியாண்டி அவர்கள். வணக்கம். இப்ப உங்களோட முதலாவது கேள்வி, உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப திருடர் என்று சொன்னால் உண்மையில் நாங்கள் படங்களில் நிறைய பார்த்துருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு மீசை வச்சு மூட்டத்தனமான ஒரு ஆக்களாக தான் இருப்பினோம். ஆனால் நீங்கள் சரியான டீசெண்டாக இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அதுக்கான ஆரம்ப நிலையில் நானும் அப்படி தாண்டாப்பா இருந்தேன். காலப்போக்கில் பணம் பெற, தொழில் அபிவிருத்தியாக அதெல்லாம் அப்படி இயற்கையாக வந்துருங்களா? அப்போ இது ஒரு சாதாரண தொழில் விருத்தி, அவ்வளோ. தொழில் விருத்தி. ஓ, செய்கிற திருட்டு தொழில், அதில் தொழில் விருத்தியா? ஓகே. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக போலீஸுக்கும் உங்களுக்கும், அதாவது காவல்துறைக்கும் உங்களுக்கும் தான் பெரிய சவாலாக இருக்கும் இந்த தொழிலில். அப்போ இதுகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, காவல்துறைக்கும் எங்களுக்கும் சண்டை அப்படி எலியும் பூனையும் பண்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நிஜத்துல அப்படி இல்லடாப்பா. விளங்க இல்லையா? சேர்ந்து வேலை செய்யறோம். சேர்ந்து நீங்க போலீஸோட சேர்ந்து வேலை செய்யறோம். நாங்க அடிக்கிறதுல பாதி வேலை தான். என்ன கொடுமை! நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டாப்பா. ஆனா ஒரு 4-5 போலீஸ் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப எங்கட நட்பு அப்படி ஸ்ட்ராங்டாப்பா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மேல எப்படி பலது இருக்கிறாப்பா தம்பி. நீங்க எழுதி தந்ததுல இருந்தா நாங்கள் சில கேள்வி எடுத்து கேட்கிறோம், அதுல நாங்க கட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. அதுக்கே நீங்க பதில் சொல்ல இல்லாம திணறி கொண்டிருக்கீங்க. ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணமா வந்து இப்ப உங்களுக்கு எதிராக நிறைய அதாவது நிறைய கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் கொடுப்படுது. இப்ப திருட்டு தொழிலுக்கு எதிராகவும் சரி, திருடர்களுக்கு எதிராகவும் சரி, நிறைய கம்ப்ளைண்ட்கள் மக்கள் கொடுக்குறாங்க. அப்ப இந்த கம்ப்ளைண்ட்களுக்கு நீங்கள் எப்படி முகம் கொடுக்குறீங்களா? அது இது சம்பந்தமான விளக்கம் என்ன நீங்க மக்களுக்கு சொல்ல? என்ன நாங்க பார்க்கணும்னா, ஒரு ஆள் பாதிக்கப்படுறது அதை நாங்க ஒத்துக்கொள்றோம். ஆனா நாங்க நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்லாம்ப்பா. வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா? இப்ப நான் ஒரு வீட்டை உடைச்சு உள்ள போறேன், நகையல் பணங்களை லொக்கரை உடைச்சு நகையல் பணங்களை திருடுறோம். அந்த ஆள் அடிச்சு காயப்படுத்திட்டு ஒரு 2 வயல் சிசிடிவி அடிக்கிறான், உடைக்கிறான். ஓகே. இப்ப கதவு உடைஞ்சா அதை செய்யறதுக்கு 6 வருவாங்க. கதவு செய்யறாள்டா தச்சன் தான் வருவான். அப்ப தச்சனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். ஓ, லொக்கரை உடைச்சா அதை செய்ய 6 வருவான். இப்போ வெல்டிங் வேலை செய்யறாரு, அது வருவான், அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். ஓஹோ. இப்ப ஒருத்தன் காயப்பட்டா டாக்டருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். ஓ, அவர் மறந்துருக்க போய்களா, அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு. தொழில் டெவலப் ஆகுதுடா பாப்பா. ஒரு தச்சனுக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்குது. இங்க ஒரு ஆள் பாதிக்கப்படுறான், அதை நாங்க இல்லைன்னு சொல்லுவோம். நீங்க இப்போ ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அதன் மூலமா நீங்க ஒரு கணவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதான் விஷயம். பாவிகளா. ஓகே. அப்ப உங்களுக்கு இறுதியான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு எப்படியான ஆக்களை பார்க்கல உங்களுக்கு, அதாவது இப்ப இவன் சரி வராது இல்லாட்டி இவியல், இப்ப எப்படியான ஆக்களை பார்க்க உங்களுக்கு அந்த கேவலமான ஒரு இது இல்லையா? இப்ப கதைச்சு ஒண்ணு கேட்கறதுக்கு இவ்வளவு வாட்டர் சாரம் வலிக்கிட்டு வந்துருக்கு. தேங்க்யூ. பக்கெட்ல 10 ரூபா கூட இல்ல. அதுல உங்களுக்கு தெரியும். இந்த பர்ஸ பார், வந்தல இருந்து இந்த பர்ஸ் அடிக்கதான் எவ்வளவு நேரம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அடா பாவி, அடிமடியில கை வச்சுட்டீங்க. இன்டர்வியூ ஒன்று கூப்பிட்டா ஒரு 50 ரூபா பாக்கெட்ல வச்சிருங்கடா. அப்பதான் எங்களுக்கு அந்த நேரத்துக்கு எங்களுக்கு உங்களை நம்பி நாங்க வர்ற பாடு. இந்த டைமும் பேஸ் காசும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்டர்வியூ எடுக்க வந்து ஆல்ட பாக்கெட்லயே கை வச்சு நீயும் இந்த இன்டர்வியூ